என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நானும் தந்தை அவர்கள் பிதாசுதன் போட்டதிலிருந்து பார்க்குற ஒருவர் முகத்தில் கூட சிரிப்பை காணலை, ஒரு மகிழ்ச்சியை காணலை, ஒரு சந்தோஷத்தை காணலை. ஆனால் 6 மணிலிருந்து 7:30 மணி நடைபெறுகிற அந்த மாலை ஆராதனைக்காக பலவிதமான ஆடைகள், அலங்காரங்கள் சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் முகத்தில் தான் அது தெரியவில்லை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். என்னுடைய சொந்த ஊர் ரொம்ப தூரம் அல்ல, உலக புகழ் பெற்ற காமநாயக்கம்பட்டி பரலோக அன்னையின் ஆலயத்திற்கு அருகில் உள்ள ஒரு ஊரிலிருந்து தான் நான் வருகின்றேன். எனவே இந்த பரலோக அன்னை என்ற பெயர் நான் பிறந்தது முதல் இப்போது வரை என்னுடைய காதுகளில் அதிகமாக ஒலித்து கொண்டிருக்கின்ற ஒரு பெயர் இந்த பரலோக தாய் என்ற பெயர். நான் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது என்னுடைய மூத்த அண்ணியும் அக்காவும் கும்பிடு சிலுவை போடுகின்ற ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய பாவாடை சட்டையை என்னுடைய கையில் வைத்துக்கொண்டு அந்த காமநாயக்கம்பட்டி தெருக்கள் முழுவதும் நடந்த ஞாபகம் எப்போது பரலோக தாயின் ஆலயத்திற்கு சென்றாலும் எனக்கு வரும். எனவே அன்பு மக்களே, அதே பரலோக தாய் உங்களுக்கும் பாதுகாவலியாக இருக்கிறார் என்பதால் நான் ஒவ்வொரு முறையும் இந்த மறையுரையில பரலோக தாய் என்று சொல்லுகின்ற பொழுது உங்கள் அருகில் இருப்பவருடைய கரங்களை பிடித்து நமது தாய் என்று சத்தமாக சொல்ல வேண்டும். வாய் உள்ளவர்கள் மட்டும் சத்தமாக சொல்லுங்கள், மற்றவர்கள் அமைதியாக சாப்பாட்டிற்கு மட்டும் வாயை திறக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்க சொல்றீங்களான்னு பார்ப்போம். பரலோக தாய், சத்தமா பரலோக தாய். நான் அதுக்கு தான் சொல்றேன், இந்த திருப்பலிக்கு வரும்போது சொந்தக்காரங்க கணவன் மனைவியா உட்காராதீங்க. என்ன பிரச்சனைன்னா, இந்த முகத்தை பார்க்கணும் மறுபடியும், ஏன் ஃபாதர் நீங்க வேற, அதனால உங்க கஷ்டம் உங்களோட இருக்கட்டும். ஆனா சத்தமா மாதாவுக்கு, நம்ம அம்மாவுக்கு சத்தமா சொல்லாமா பரலோக தாய். சத்தம் இல்லையே, பரலோக தாய். உங்க பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, என்ற இல்ல, எனக்கு தெரியும் பரலோக தாய் என்னுடைய தாயின்று. உங்க பக்கத்துல அழகா மேக்கப் போட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறவங்களை சத்தமா சொல்லுங்க பரலோக தாய். சத்தமா பரலோக தாய். பஸ் ஸ்டாண்டு கேட்கணும், பரலோக தாய், பரலோக தாய், பரலோக தாய். இந்த பரலோக தாய் நமது தாய் என்று சொல்லுவதற்கு முன்பாக அன்னை மரியாள் யார் என்பதை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு மக்களே, இந்த உலகத்தில் அதிகமான பிரிவினைகள் உருவாக்குபவராக இன்றைக்கு பிரிந்த சபையினர் அன்னை மரியாவை வைத்திருக்கிறார்கள். அன்னை மரியாவை மையமாக வைத்து நிறைய சபைகளை உருவாக்குகின்ற போதகர்கள் வெளியிலிருந்து வருவதில்லை, கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து தான் வருகிறார்கள். பல நூற்றாண்டுகளாக ஜெபமாலை சொன்னவர் திடீரென்று சொல்லுவார், எதுக்கு போய் வெறும் ஒரு பெண்ணை மாதாவை கும்பிடுகிறார்கள் என்று பாரம்பரியமும் பழமையும் கொண்ட கத்தோலிக்க திரு அவையை கை நீட்டுகின்ற கூட்டம் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எனவே அன்பு மக்களே, நீங்கள் எல்லோரும் பரலோக தாயின் பிள்ளைகளாக இருந்தால் இந்த மறையுரையை தயவு செய்து கேளுங்கள். நீங்கள் அங்கேயோ இங்கேயோ அருகில் இருப்பவரையோ பார்ப்பதை விட நமது ஆலயத்தின் உச்சியிலே இருக்கின்ற பரலோக தாய் இந்த திருவிழாவில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி நமது தாய்க்கு ஒரு நன்றி சொல்லுங்க மக்களே. பார்த்து மெதுவா கை தட்டுங்க, உங்க கைக்கு வலிக்க போகுது. பார்த்து மாதாவுக்கு மெதுவா தட்டுங்க. பரலோக தாய், பரலோக தாய், நமது தாயின்னு சொல்லியிருக்கிற இந்த பாருங்க, எனக்கு தூரத்திலிருந்து எதிரி கிடையாது, பக்கத்துல பரலோக தாய், பரலோக தாய். நான் என்ன சொன்ன, பரலோக தாய். பிடிச்சு சொல்லுங்க பரலோக தாய். அப்பப்ப பக்கத்தில் உள்ளவங்களை பாருங்க, அப்பதான் சிரிப்பு வருது உங்க முகத்துல. பரலோக தாய். அன்பு மக்களே, அன்னை மரியாள் யார்? நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி வாங்க தங்கம், கம் வாங்க. அடே வாடா, ஏதோ பொண்டாட்டி இழந்த மாதிரியே எஞ்சி வர்றான். நீ வாழ வா. ஓகே, இப்ப இந்த 3 பேரையும் கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிக்கணும் மக்களே. அன்னை மரியாள் யார்?
இன்றைக்கு நிறைய பேர் சாதாரணமாக தாயை மதிப்பிடுகிறார்கள். ஆஃப்டர் ஆல், என்னுடைய அம்மாவை யாரா குறை சொன்னாலே நான் கல்ல விட்டு அடிப்பேன். இந்த உலகத்தையே படைத்து பராமரித்து உங்களையும் என்னையும் இந்த சாதாரண பிரகாசபுரத்திலிருந்து இந்த உலகத்தில் பல இடங்களுக்கு அழைத்து சென்று உங்களுக்கு பணத்தையும் சொத்தையும் வளர்ச்சியும் கொடுத்த பரலோக தாயை பக்கத்தில் இருக்கின்றவர் அசிங்கப்படுத்துகின்ற பொழுது காதை கொடுத்து கேட்கின்றீர்களே, உங்களுக்காக சொல்லுகிறேன், அன்னை மரியாள் யார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க 3 பேரும் நண்பர்கள். இல்ல இங்க பாரு, இவன் யாரையோ பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவர்கள் 3 பேரும் நண்பர்கள். இப்ப இந்த 3 பேருக்கு நான் பெயர் வைக்க போறேன். முதல் உள்ள நபருக்கு பெயர் ஸ்டோன். சத்தமா சொல்லுங்க. வெரி குட். 2வது நண்பருடைய பெயர் ஸ்பாஞ்ச். சொல்லுங்க. அவன் அப்படித்தான் இருக்கிறான், ரொம்ப வாட்டத்தோட இருக்கிறான். வாடா. 3வது பொம்மைக்கு பெயர் சுகர். சொல்லுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பொம்மையுடைய பெயர் என்ன? 2வது, 3rd. இப்ப நல்லா கவனிங்க. இவங்களுக்கு சொந்த ஊரு பிரகாசபுரம். அடிக்கிற வெயில் தாங்க முடியாம 3 பேருக்குள்ள ஒரு டிஸ்கஷன் என்னன்னா, டேய் வாங்கடா அப்படி குற்றாலத்துக்கு போய் குளிச்சுட்டு வருவோன்ட்டு. அப்போ அந்த ஸ்டோன் சொல்லிட்டாரு, சரிடா என் கார் எடுத்துட்டு 3 பேரும் போலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. வேகமா கார் போய் கரெக்டா பெரிய குற்றாலத்துல கரெக்டா போய் நிக்குது. பழைய குற்றாலத்துல போய் நிக்குது. நின்னு தண்ணி விழுறத பார்த்த உடனே ஃப்ரெண்டு, இவர் பேர் என்ன, ஸ்டோன், பார்த்துட்டு டே செம்ம தண்ணிடா அப்படின்ட்டு போய் வேகமா தண்ணிக்குள்ள விழுந்து சோப்பு ஷாம்பெல்லாம் போட்டு பல பலன்ட்டு வெளியில வர்றாரு. ஒரு 10 நிமிஷத்துல குற்றால தென்றல் காற்று வீசுது, கீழே இருந்த தூசி பறக்குது, ஸ்டோன் மேல படுது. அவர் என்னவாயிருவாரு? அழுக்காயிருவாரு. அழுக்கான ஸ்டோன் நமக்கு தேவையில்ல, கோ. இப்ப 2வது யாரு? ஸ்பாஞ்ச். தயவு செய்து இவனுடைய பெற்றோர்கள் இவன் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடுங்க. இவன் இப்பவே இவ்வளவு வெக்கப்படுறான், நாளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட நிற்கும் போது எப்படி வெக்கப்படுவானே தெரியாது. இப்படியே நிற்கிறான். இந்த பாருங்க மறுபடியும். வெரி குட். உங்க பேர் என்ன? கெவின் தாஸ். என்ன பேரு? கெவின் தாஸ். கெனின் தாஸ். வெரி குட். இப்ப ஸ்பாஞ்சு என்ன செய்யறாரு? டேய் நீ மட்டும் தான் குளிப்பியாடா, நானும் குளிக்கிறேன்னு சொல்லி இவரு வேகமா போய் தண்ணிக்குள்ள குதிக்கிறார். சோப்பு போடுறாரு, ஷாம்பு போடுறாரு. இவரும் குளிச்சுட்டு வெளியில வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி தென்றல் காற்று, தூசி பறக்குது, மேல படுது. இவர் என்னவாயிருவாரு? அழுக்காயிருவார். நீங்களும் போங்க. இப்ப கடைசியா யார் இருக்கிறா? சுகர். வெரி குட் மக்களே. சுகர் இவர்கள் 2 பேரையும் பார்த்த பின்பு இவரும் ஓடி போய் அந்த தண்ணீருக்குள் வேகமாக குதிக்கின்றார். என்ன நடக்கும்? வெரி குட். சத்தமா சொல்லுங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. 1 கரைந்து விடும், 2 குறைந்து விடும். 2வது கரைகின்ற சுகர் தன்னை குறைத்து கொண்டு 3வதாக இந்த மேம் சொன்ன மாதிரி காணாமல் போய்விடும். 1 கரைதல், குறைதல், மறைதல். அன்னை மரியாள் யார்? தனக்காக குறையவில்லை, தனக்காக மறையவில்லை, தனக்காக கரையவில்லை. இயேசு என்ற மீட்பருக்காக தன்னை கரைத்தார், குறைத்தார், மறைந்தார். யாருக்காக? இயேசுவோடு தன்னை கரைத்துக் கொண்டார். அதனால் தான் லூக்கா நற்செய்தி 1:38 சொன்னார், நான் அல்ல ஆண்டவருடைய அடிமை. கை தட்டுங்க மக்களே, மாதாவுக்கு நல்லா கை தட்டுங்க. முதலாவதாக தன்னை குறைத்த விதத்தை பாருங்கள். நான் அல்ல, நான் ஆண்டவருக்கு அடிமை. இனிமேல் நான் அல்ல, கடவுள் சொல்லுவதை கேட்பேன். கரைதலுக்கு முக்கியமான ஒன்று கடவுளை சொந்தமாக்கிக் கொள்வது. 2வது குறைதல். குறைதல் என்றால் என்ன அர்த்தம்? இனிமேல் நான் செயலாற்ற மாட்டேன், என்னுள் இருந்து கிறிஸ்துவே செயலாற்றுவார். அதனுடைய இன்னொரு வார்த்தையை தான் தேவதாய் யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லுவார், என் மகன் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள். நான் சொல்றதல்ல, என் புள்ள சொல்றது. என் மகன் இயேசு சொல்லுவதை கேளுங்கள். இந்நாள் வரை
உலகத்தில் இருக்கிற அத்துணை ஆலயங்களில் அன்னை செய்கின்ற அற்புதங்கள் அன்னையாக செய்யவில்லை, மகன் வழியாக செய்கிறார். கரங்களை தட்டி அன்னை மரியாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். குறைதல் என்றால் தன்னை முன்னிலைப்படுத்துவதல்ல, தன் மகனை முன்னிலைப்படுத்துவது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற என்னை போன்ற குருக்களும் சரி, கோட்டு சூட்டு போட்ட பாஸ்டர்ஸும் சரி, தங்களையே முன்னிலைப்படுத்துவார்கள். நான் இன்னைக்கு காலையில் நட்டாலம் புனித தேவசகாயம் திருத்தலத்தில் ஒரு அரை நாள் தியானம் கொடுத்துட்டு பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது பனக்குடியை தாண்டி ஒரு டேர்னிங் இருக்குது. அங்கே அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள ஒரு சபை, இயேசுவின் சத்தம் சபை. எனக்கே பயமாக போச்சு. நாளைக்கு இயேசுவின் கால் சபை, கை சபை, இடுப்பு சபை எல்லாம் வந்துடும் போலுக்க. அதில் கீழே எழுதியிருக்காரு சபையின் நிறுவனர். எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே, கிறிஸ்துவின் பெயரால் கிறிஸ்துவை தவிர யாரும் ஒரு சபையையும் கட்டி எழுப்ப முடியாது. அதனால் தான் தேவதாய் சொன்னார், இனிமேல் என் வார்த்தை அல்ல, என் மகன் வார்த்தையை நீங்கள் செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் என்று சொன்னார். குறைத்தார். மூன்றாவது பாருங்க, மறைந்தார். எப்படி பாருங்க, யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 25வது வசனத்தில் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் தன்னை மறைக்கின்ற இடமாக சிலுவையின் அடியிலே போய் நிற்கின்றார். பாத்தீங்களா, எங்கே தொடங்கி அவருடைய வாழ்க்கை எங்கே முடிகிறது பாருங்கள். அன்னை மரியாவின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த வார்த்தை சிலுவையின் அடியில் நின்று இயேசுவை முழுமையாக வெளிப்படுத்துபவராக மாறுகின்றார். கரங்களை தட்டி அன்னை மரியாவுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். நீங்க இங்க வாங்க, வா, இப்படியே நினைக்கும், அங்க பார்த்து நில்லு. ஆமா, இவன் சரியா இருந்தா இவங்க 4 பேர் நல்லா இருக்கிறாங்க. இவன் வாய்க்குள்ள ஸ்பீக்கர் வச்சிருக்கானான்னு தெரியல, பேசிக்கிட்டே இருக்கிறான். அதனால அவன் அங்கே நிற்கட்டும், மாதாவை பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். உனக்கு தண்டனை என்னன்னா மேலே பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆமா, இப்படியே நெல்லு. பரலோகத்தாய், சத்தமா சொல்லுங்க மக்களே, பரலோகத்தாய். கெத்தா சொல்லுங்க, பரலோகத்தாய். நான் இன்னைக்கு இந்த இடத்துல 13 ஆண்டுகள் குருக்களாக இருக்கிறேன் என்றால் அதற்கு முழு காரணம் காமநாயக்கம்பட்டி பரலோகத்தாய். நான் நம்பிக்கையோட சொல்லுவேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அந்த காமநாயக்கம்பட்டிக்கு போனீங்கன்னா, நான் உலகத்தில் இந்த தமிழ்நாட்டில் 3 சுரூபத்தை ரொம்ப ரசிப்பேன். நீங்க நல்லா பாருங்க, இந்த 3 சுரூபங்களும் மிக அழகாக இருக்கும். ஒன்று வேளாங்கண்ணி தாய். நீங்க யாரும் பக்கத்துல போய் பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா, தூரத்துல இருந்து தான் பார்த்துருப்பீங்க. குருக்களாகிய நாங்கள் பக்கத்துல போய், நான் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி பக்கத்துல போய் பார்த்தேன். யப்பா, சத்தியமா சொல்றேன், 100 மேக்கப் போட்டாலும், 100 பியூட்டிஷியனை வைத்து மேக்கப் போட்டாலும் அதை விட 1000 மடங்கு அழகு உள்ளவளாய் வேளாங்கண்ணி தாய் அங்கே இருக்கிறார். எனக்கு 2வது மாதா எதுன்னா பூண்டி மாதா ரொம்ப பிடிக்கும். நீங்க பூண்டி மாதா சிறுபத்தை பார்த்தீங்கன்னா அவங்க கீழே பார்த்துருக்க மாட்டாங்க, மேலே பார்த்த மாதிரி இருப்பாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? வெக்கம். ஏன்னா நல்லா யோசித்து பாருங்க, பரலோக தாய் இல்லை அன்னை மரியாவை மட்டும் உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் ரசிக்கிறார்கள். கரெக்டா இல்லையா? 20 வயசு பையனும் ரசிப்பான், 60 வயசு தாத்தாவும் போய் ரசிப்பாரு. தேவதாயை மட்டும் எல்லா ஆண்களும் ரசிப்பார்கள். அதனால தான் நான் பூண்டி மாதாவில் தியானம் கொடுக்கும்போது சொன்னேன், தேவதாய் வெக்கப்பட்டு தலையை தூக்கிட்டாங்க, போங்கடா அப்படின்ட்டு. 3வது சுரூபம் காமநாயக்கம்பட்டி பரலோக மாதா சுரூபம். செம்ம அழகா இருக்குங்க, சத்தியமா சொல்றேன். விட்டா தூக்கிட்டே ஓடிடலாம். ஏன்னா அழகா காதுல ஒரு தொங்கட்டான், கழுத்துல நகை, அழகான உடுப்பு, அதை வேற மூடி வச்சிருவாங்க. பாத்தீங்களா, பொக்கிஷம் மாதிரி மூடி வச்சிருவாங்க. போயிருக்கீங்களா இல்லையா காமநாயக்கம்பட்டிக்கு? இல்ல ஃபாதர், நாங்க பிறப்பதும் பிரகாசபுரம், வளர்வதும் பிரகாசபுரம், கல்யாணம் கட்டுவதும் பிரகாசபுரம், மண்டைய போடுவதும் பிரகாசபுரம், அடக்கம் பண்ணப்படுவதும். ஆவிகளா, அப்படி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. ஐயோ இந்த போனீங்களா? ஐயோ அப்பா, அதை பாருங்களேன். விவரமான ஆட்குங்க, திருப்பலி டைம்ல தான் திறப்பாங்க. விண்ணகத்திலிருந்து தேவதை இறங்குவது போல தேவதாய் இறங்கி வருவார். கைகளை தட்டி மாதாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க மக்களே. எனவே அன்பு மக்களே, அன்னை மரியாள்
ஏன் திருச்சபையால் உயர்த்தப்படுகிறார் என்றால் தனக்காக கரையவில்லை, தனக்காக குறையவில்லை, தனக்காக மறையவில்லை. நம்முடைய மீட்புக்காக இயேசுவோடு கரைந்தார், இயேசுவோடு குறைந்தார், இயேசுவுக்காக மறைந்தார். அதனால் தான் திருச்சபை அவளை பரலோக தாய் என்று சொல்லுகிறது. பாத்தீங்களா? எனவே இந்த பரலோக தாய், விண்ணேற்பு அன்னை என்ற அந்த கோட்பாடு 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வருவதற்கு முன்பாக அன்னைக்கு 3 அற்புதமான கொடைகளை, பரிசுகளை திருச்சபை கொடுத்தது. அது 3 என்ன? நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. திருச்சபை அன்னையை பரலோக தாய் என்று ஏற்றுக்கொண்ட ஆண்டு 1950. ஆனால் அதற்கு முன்பாகவே 3 பெரிய காரியங்களை திருச்சபை தாய்க்கு செய்தது. நம்பர் 1, நல்லா யோசிச்சு பாருங்க. வேளாங்கண்ணியில் இருக்கிற மாதாவுக்கு ஒரே பேர் தான் இல்லையா? வேளாங்கண்ணி மாதா இல்ல ஆரோக்கிய மாதா, அவ்வளவுதான். பூண்டியில் இருக்க மாதாவுக்கு பேர் என்ன பேரு? பூண்டி மாதா. கரெக்டா? பரலோக தாய்க்கு மட்டும்தான் 4 பேர் இருக்கு. யார் சொல்றேன்னு பார்ப்போம். 4 பேர் இருக்குது. விண்ணேற்பு தாய், விண்ணரசி மாதா, மோட்சராக்கினி, பரலோக தாய், அவங்களோட சேர்ந்துக்கிற மோட்ச அலங்காரி. எங்க அக்கா பேர் மோட்ச அலங்காரி. எங்க அக்கா காமநாயக்கம்பட்டியில் ப்ரேயர் பண்ணித்தான் எங்க அம்மா போய், எனக்கு 4 ஆண் குழந்தையா இருக்குது, ஆண் குழந்தையா இருக்குது, எனக்கு ஒரு பொன் குழந்தை வேண்டும்னு சொல்லி காமநாயக்கம்பட்டியில் போய் பிறந்ததுனால எங்க அக்கா பேரு மோட்ச அலங்காரி. 5 பேர், நான் 4 தான் சொன்னேன். அந்த அம்மாவோட சேர்த்து 5 பெயர். பாருங்க, எந்த மாதாவினுடைய பெயருக்கும் இந்த அற்புதத்தை திரு அவை கொடுக்கவில்லை. 5 பெயர்களை ஒரே தாய்க்கு கொடுத்தார்கள். இரண்டாவதாக அன்னையின் இந்த புனித உருவத்தை, விண்ணேற்பு உருவத்தை 1950 அல்ல 769ஆம் ஆண்டுல ஒரு புனிதர் அழகாக வரைந்து மகிமைப்படுத்தினார். யார் அந்த புனிதர்? முதலாக விண்ணேற்பு அன்னையை உருவமாக வரைந்த புனிதர் பேர் என்ன? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ஃபாதர், ஃபிளக்ஸ் மட்டும்தான் வைப்போம் ஃபாதர். தெரிஞ்சிருக்கணும் மக்களே. செயின்ட் ஜான் தமசின், புனித ஜான் தமசின் என்ற புனிதர் தான் முதலாக 769ஆம் ஆண்டு, பாருங்க 769ஆம் ஆண்டுல விண்ணகத்தாயை மகிமையாக வரைந்து அந்த திருவுருவ படத்தை உலகிற்கு அறிவித்தார் ஜான் தமசின் என்ற புனிதர். இது 2வது அற்புதம். 3வதா பாருங்க மக்களே, 3வதாக நடந்த நிகழ்வு மிக முக்கியமானது. நமது தமிழக மண்ணில 1650ஆவது ஆண்டுல விண்ணக தாய்க்கு, பரலோக தாய்க்கு, மோட்ச ராக்கினிக்கு, மோட்ச அலங்காரிக்கு காமநாயக்கம்பட்டில முதல் ஆலயம் நம்முடைய தமிழகத்தில் தான் உருவாக்கப்பட்டது. கைகளை தட்டி கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்தியாவில் எங்கேயும் கிடையாதுங்க. முதல் ஆலயம் நம்முடைய தமிழகத்தில் காமநாயக்கன்பட்டியில். இவ்வளவு பெருமைகளை கொண்ட பரலோக தாயின் பிள்ளைகள் நீங்கள். அன்பு மக்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அன்னையின் 12 விண்மீன்கள். அது என்ன என்று கேட்டால் ஈஸியா சொல்லிடுவோம். 12 திருத்தூதர்கள், 12 குலமுதுவர்கள் அல்ல. அந்த விண்மீன்கள் அது அல்ல. எதுக்கு போய் குலமுதுவர்கள் அன்னையின் தலையில் இருக்கணும்? தேவையே கிடையாது. இதற்கு தான் நீங்கள் நிச்சயமாக மரியன்னையின் எபிரேய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மரியாள் என்ற அந்த பெயருக்கு எபிரேய மொழியில ஒளியை பெற்று ஒளியை கொடுக்கின்ற, ஒளியை பெற்று ஒளியை கொடுக்கின்ற அழகு மங்கை என்று அர்த்தம். எந்த மொழியில? எபிரேய மொழியில. நான் படிச்சதுனால சொல்றேன். கிரேக்க மொழி, எபிரேய மொழி, அரமாய்க் மொழி படிச்சதுனால சொல்றேன். இந்த எபிரேய மொழியில மரியாள் என்றால் ஒளியை பெற்று ஒளியை தருகின்ற அழகு மங்கை. ஒரு கை தட்டுங்க மக்களே, மாதாவுக்கு ஒரு நல்ல கை தட்டுங்க. பின்னாடி இருக்கிற எல்லாரும் கை தட்டுங்க. ஆமா, இது முடிச்சுட்டு அசனம் உண்டா? சாப்பாடு உண்டா? இங்க அதெல்லாம் கிடையாதோ? ஓ, இந்த ஏரியாவில் நேற்று உண்டா? நேற்று வரைக்கும் உண்டா? அது சரி. நாளை காலையில் உண்டோ? அது சரி. அது எப்படிங்க இந்த ஏரியாவில் மட்டும் அசனை போட்டு சமாளிச்சிடுறீங்க, அடி துவம்சம் பண்ணிடுறீங்க?
நல்ல பரவாயில்ல, வெரி குட் வெரி குட். அதுக்குன்னே ஒரு 10 பேர் ஸ்பான்சர் வேற இருப்பாங்க. கரெக்டா? நாங்கள் கொடுக்கின்ற முதல் நாள் அசனம், 2வது நாள் அசனம், அதுக்கப்புறம் அசனம் தான். சரி விட்டுருங்க. குட். இப்ப பாருங்க, மரியாள் என்றால் ஒளியை பெற்று ஒளியை தருகின்ற அழகு மங்கை. நீங்க எல்லாரும் இதைத்தான் சொல்லணும். சும்மா மாதா மாதான்னு சொல்லக்கூடாது. கடவுளிடமிருந்து ஒளியை பெற்று அந்த ஒளியை எனக்கு தருகின்ற அழகு மங்கை தேவதாய். இப்போ நான் வாசித்த அந்த திருவெளிபாட்டு நூல் 12வது அதிகாரத்திற்கு வாருங்கள். 12வது அதிகாரத்துல 2 அடையாளங்கள் நடைபெறுகிறது. நல்லா பாருங்க, பைபிள்ல 2 அடையாளங்கள் நடைபெறுகிறது. 2ம் எங்க நடக்குது? வானத்தில் நடக்குது. முதல் அடையாளத்துல அன்னை மரியாள் காட்சி தருகிறார். 2வது அடையாளத்துல அரக்க பாம்பு காட்சி தருகிறது. 2க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. முதல் அடையாளத்தில் வருகின்ற அன்னை மரியாள் கதிரவனை ஆடையாக, நிலாவை காலடியில், 12 விண்மீன்களை தலையில் அணிந்திருந்தார். 2வது அடையாளத்தில் வருகின்ற அந்த பாம்பு 7 தலைகளை கொண்டது. கரெக்டா? அப்புறம் எத்தனை கொம்புகள்? 10 கொம்புகள். இது என்ன செய்யுது? நல்லா இருக்கிற விண்மீன்கள் எல்லாம் இழுத்து கீழே போடுது. கரெக்டா? அன்பார்ந்தவர்களே, அதனால்தான் சொல்றேன், நீங்க சாத்தானிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக பரலோக தாயை கைக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். கைக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னா யார் இழுத்து போடுவா? சாத்தான் இழுத்து போடுவான். சாத்தான் ரொம்ப தூரத்தில் இருக்க மாட்டான். நீங்க நினைச்சுக்காதீங்க அது எங்கேயோ இருட்டு, எங்க ட்ரெஸ் போட்டுருக்க, அதெல்லாம் கிடையாது. உங்க வீட்டுக்குள்ளே இருக்கும். உங்க வீட்டுக்குள்ளே இருக்கும். ஒன்னு பேண்ட் சட்டை போட்டிருக்கும், இல்ல சாரி கட்டி இருக்கும், இல்ல பெல்லாசாலாம் போட்டிருக்கும். என்ன போட்டிருக்கும்? பெல்லாசாலாம் போட்டிருக்கும். நிச்சயமா சொல்றேன். எப்படி சொல்றேன் பாருங்க. கணவர் குடித்தால் அவருக்கு பேர் சாத்தான்ங்க. ஒரு கணவர் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு பதிலாக தன்னுடைய இன்பத்தை காப்பாற்றினர் என்றால் அவருக்கு பேர் சாத்தான். ஒரு மனைவி குடும்பத்தை கட்டி காத்து உயர்த்தவில்லை என்றால், ஆடம்பர செலவு செய்தால் அவருக்கு பெயரும் சாத்தான் தான். ஏன்னா தன் கணவர் உழைப்பை சேர்த்து வைத்து குடும்பத்தை உயர்த்துவதால் தான் மனைவி. மனை பிளஸ் வி, ஒரு மனைக்கு விலக்கு. மனைனா என்னது? இடம். மனை வாங்க போறோம்னு சொல்லுவோம் தெரியுமா? நீங்க எல்லாம் தமிழ்நாடா இல்ல அமெரிக்காவா? இல்ல உங்க முகத்தை பார்த்தா இன்னும் பெரிய அமெரிக்காவில இருந்து வந்த மாதிரி. என்ன மனைவினா என்ன அர்த்தம்? மனை, வீடு, இடத்திற்கு விளக்காக இருப்பவள். அதனால்தான் ஒரு காலத்துல திருமணம் முடிச்சுட்டு வீட்டுல போய் விளக்கு ஏத்தி வச்சுட்டு தான் போவாங்க. கரெக்டா? இப்ப என்னைக்கு இந்த கல்யாண மண்டபம் வந்துச்சோ அன்னைக்கு எல்லாம் போச்சு. நேர் இப்போ அப்படித்தான் செய்றீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். நான் காந்திபுரம், கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் பங்கு சாமியாரா 3 வருஷம் இருந்தேன். மண்டபம் பக்கத்தில் 3 மண்டபம் இருக்குது. கல்யாணம் முடிஞ்சோன்னு நேரம் அங்கே போயிடும். நான் ஒரு நாள் போய் கேட்டேன், ஏங்க வீட்டில் போய் விளக்கெல்லாம் ஏற்றுறது? விளக்கா? அத்தோட சரி விளக்கு தான். இப்போ அதெல்லாம் போச்சு. 3வது, பெற்ற குழந்தைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் தான் தோன்றித்தனமாக போதை பொருளுக்கும் படிக்காமல் ஊர் சுத்தி இருந்தால் அதுவும் குடும்பத்திற்கு சாத்தான். எனவேதான் திரு அவை நம்ம எல்லோரையும் ஒளிர்விக்கின்ற தாயாக எல்லோருக்கும் பரலோக தாயை தந்திருக்கிறது. கைகளை தட்டி திரு அவைக்கு ஒரு நன்றி சொல்லுங்க மக்களே. நமக்கு ஒளியை பெற்று ஒளியை தருகின்ற தாய் பரலோக தாய். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. நான் இந்த குருத்துவ பயிற்சியில் இருக்கும் பொழுது 7வது வருஷம் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. நான் இது ஒரு சாட்சியாக சொல்கிறேன். என்னை சாமியார் ஆக்கி விட்டது எங்கள் அக்கா தான். தயவு செய்து வீட்டில் ஒரு அக்கா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அந்த அக்கா பாடா படுத்துவாங்க. என்னைய படுத்துனாங்க. எப்படி சொல்லவா? எங்கள் அக்கா, நான் நல்லா தான் படித்தேங்க, கிளாஸில் ஃபஸ்ட்டு செகண்ட் எடுப்பேன். எங்கள் அக்கா அப்பப்போ அவன் நைட்டியை தூக்கி போட்டுட்டு என் தம்பி சாமியார் ஆகி விட்டான். நைட்டி போட்ட சாமியார், முதல் சாமியார் நான் தான். அதுக்கப்புறம் அவள் சுட்ட தோசையை கொடுத்து பூசை வைப்பார். தோசையை வச்சு பூசை வச்சுக்கிட்டு இருந்தேன் சின்ன வயசில். இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க நீங்கள் பாட்டில். எங்கள் அக்கா கிட்ட நான் சொல்கிறேன், ஏக்கா எனக்கு பிடிக்கலக்கா, நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு. எங்கள் அக்கா சொன்னா, தம்பியோ 7 வருஷம் இருந்துட்ட தங்கம், இன்னும் ஒரு 4 வருஷம் இருந்துட்டேன்னா கடவுள் புண்ணியத்தில் நீ அந்த பலிபீடத்தில் என் தம்பியால் கடவுளின் பிள்ளையாக நிற்க போற. அன்பு மக்களை, குருக்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? பலிபீடம்.
அதை விட பெரிய ஆசீர்வாதம் கிடையாதுங்க. யோசித்து பாருங்க, இங்க பெரிய கோடி கோடியா 10 கார் வச்சிருக்கிறவங்களால அந்த பலிபீடத்தில் ஒரு முறை கூட நின்று தொட்டு ஆண்டவருடைய உடலை கொண்டு வரவே முடியாது. குருக்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் பலிபீடம். மக்களே, பலிபீடம் அதுக்கு சொந்தக்காரங்க நாங்க மட்டும்தான். எனவே எங்க அக்கா சொன்னாங்க, தம்பி கடைசியா ஒரு ஃபாதர்கிட்ட போய் நல்ல ஒரு கன்ஃபெஷன் பண்ணிட்டு வா அப்படின்னாங்க. நான் திருச்சியில் அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு வயசான ஃபாதர் கிடைச்சார். அவர்கிட்ட போய் நல்ல கன்ஃபெஷன் ரொம்ப நேரம் பேசி முடிச்சுட்டு அவர் கேட்டார், என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டார். எனக்கு பயம், சாமிக்கு காது கேட்கல போலுக்கு அப்படின்ட்டு. இல்லை ஃபாதர், எனக்கு இங்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஃபாதர், நான் வீட்டுக்கு போகலான் இருக்கிறேன். அவர் கேட்டார், அது சரி, இப்போ எதுக்கு 7 வருஷமாக அங்கே இருந்த அப்படின்னு கேட்டார். சாமியார் ஆகிறதுக்கு தான் இருந்தேன் அப்படின்ட்டு. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தான் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டார். கையை விட்டுட்டு, இந்த பார், என்ன செய்வியோ தெரியாது, இது என்னன்னு தெரியுமா? ஜபமாலை போ, ஒழுங்கா டெய்லி சொல்லணும். இனிமே சோறு சாப்பிட்றியோ இல்லையோ டெய்லி ஜபமாலை சொல்லு. கண்டிப்பாக ஆண்டவர் தேவதாயின் வழியாக உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார் என்று சொன்னார். என் அன்பு நண்பர்களே, 12 பேரில் விளக்கப்பட்டவனாக இருந்த என்னை முதல் மாணவனாக தேர்ச்சி பெற செய்து பலிபீடத்தில் நிற்க வைத்து இன்றைக்கு பல மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற மகனாக என்னை உயர்த்தி இருக்கிறார். அதற்கு முழு காரணம் இந்த தேவதாய். யோசித்து பாருங்க, உங்கள்ட்ட மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. 10வது நாள், நாளையோடு 10வது நாள் திருவிழா முடியுது. எத்துணை பேர் தினசரி 10 முறையாவது பரலோகத்தாயே வாழ்கன்னு சொன்னீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். See that? இதை யோசித்து பாருங்க. சீரியஸா யோசிக்கணும் மக்களே, சீரியஸா யோசிக்கணும். தாயிடமிருந்து எல்லா வரங்களையும் பெறுகிறோம், எல்லா ஆசிரையும் பெறுகிறோம். ஆனால் அந்த தாயை புகழ்ந்து ஒரு 10 தடவை தினசரி பரலோக தாயை வாழ்க என்று சொல்லி பாருங்கள். உங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாக உங்கள் ஊரில் பிரகாசபுரத்தில் வீற்றிருக்கிற இந்த பரலோக தாய் நிச்சயமாக உயர்த்தி காட்டுவார் என்று நான் நம்புகிறேன். சொல்லி பாருங்க. இது எவ்வளோ பெரிய வார்த்தை. நான் உண்மையில் சொல்கிறேங்க, நான் நட்டாளத்தில் 2:30 கிளம்பினேன். பயம், உங்களுக்கு தெரியும், நட்டாளத்திலிருந்து நாகர்கோயிலுக்கு வர்ற ரோடு ரொம்ப சின்ன ரோடு, நிறைய காரு பஸ்ஸு. நான் அங்கேருந்து வரும்போதெல்லாம் செய்த ஒரே வார்த்தை, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எனக்கு சொல்லிக் கொடுத்தது என் அம்மா, என்னை வளர்த்தெடுத்தது என் அக்கா. இதை ஏன் சாட்சியாக சொல்லுகிறேன் என்றால், ஒருவருடைய வாழ்க்கையில் ஒளி கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஊரெல்லாம் சுத்தாதீர்கள். உங்கள் ஊருக்குள்ளே பிரகாசபுரத்தில் பிரகாசம் தருகின்ற பரலோக தாய் இருக்கிறார் என்பதை நம்பிக்கையோட சொல்லுங்க மக்களே. ஊர்ல இருக்கிற எல்லா கோயிலுமே ஜெபிக்கிறது, பக்கத்தில் இருக்கிற பிரகாச தாய் பரலோக தாயிட்ட போய் ஜெபிக்கிறது இல்லை. இதை திருத்தலமாக்குங்க. 1880களிலிருந்து இந்த ஆலயம் இங்கே இருக்கிறது. அப்படி என்றால் இது இந்த நேரத்திற்குள் பெரிய திருத்தலமாக வந்திருக்க வேண்டும். ஏன் வரவில்லை என்றால் முழு காரணமும் நாம் தான். ஏனெனில் ஊரில் இருக்கின்ற எல்லா கோயிலையும் போவோம், மனசை தொட்டு சொல்லுங்க. இப்ப பாருங்க, அடுத்த கேள்வி, எத்தனை பேர் வேளாங்கண்ணிக்கு போயிருக்கீங்க? கை தூக்குங்க, உண்மையா கை தூக்குங்க. பாத்தீங்களா, இப்ப நிறைய பேர் கையை கீழே போட்டாங்க. இது ஏதாவது சொல்லு இந்த சாமி, இல்ல உண்மைதான் மக்களே. பாத்தீங்களா, யோசிச்சு பாருங்க. எங்க இதை விட என்னங்க உங்களுக்கு பெரிய வேணும்? இந்த பரலோக தாயை விட வேற என்ன வேணும்? நான் தப்பு என்று சொல்லவில்லை. நமது ஊரிலே வாசம் செய்கிற பரலோக தாய் பிரகாசம் தருகின்றவர் இந்த பிரகாசபுரத்திற்கு, நம்புங்கள். இப்ப வாங்க, இந்த அன்னை ஒளியை கொடுத்தார். எப்படி பாருங்க, 2 அடையாளங்கள், ஒன்று அன்னையின் அடையாளம், இன்னொன்று சாத்தானின் அடையாளம். இப்ப இந்த அன்னை அடையாளமாக மாறுவதற்கு எதை ஆடையாக அணிந்திருந்தால்? கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பரலோக மாதா சுரூபத்துல உடம்பு ஃபுல்லா கோல்டு கலர்ல தான் பெயிண்ட் அடிக்கணும். நான் இதை எங்க பார்த்தேன்னா காமநாயக்கம்பட்டில தான் பார்த்தேன். எங்க ஊர்லயும் பரலோக மாதா சின்ன சுரூபம் இருக்குது, ஃபுல்லா கோல்டு கலர். எங்க உபதேசியார்கிட்ட கேட்டேன், அவருக்கு அப்பவே நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவங்கள மாதிரி பீட சிறுவராக்கும்போது கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், உனக்கு தெரியாதா, தேவதாய் கதிரவனே ஆடையாக அணிந்திருந்தால். கதிரவனை எப்பவுமே என்ன கலர்ல இருக்கும்? கோல்டு கலர்ல இருக்கும். படிச்சவங்களுக்கு தெரியும். எனவே அன்னை கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். எத்தனை விண்மீன்களை தலைமுடியாக வைத்திருந்தார்? 12 விண்மீன்களை தலைமுடியாக வைத்திருந்தார். இப்போ அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த 12 விண்மீன்கள் என்ன? அதுக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ளவங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி சொல்லுங்க. பரலோக தாய், பரலோக தாய், பரலோக தாய். ஏப்பா பாட்டு கிளாஸ் டயர்ட் ஆயிட்டாங்க.
அவங்க மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்றாங்களான்னு பாருங்க. பரலோக தாய். என்ன 2 பேரும் கண்ணாடி அக்காவும் அந்த அக்காவும் வெக்கப்பட்டுக்கிட்டு, பரலோக தாய் நமது தாய் மக்களே. இப்ப அந்த 12 விண்மீன்கள் என்ன? நிச்சயமாக சொல்லுகிறேன், அது உருவகப்படுத்தப்பட்டது. 12 விண்மீன்கள் என்பது திருத்தூதர்களையும் குலமுதுவர்களையும். ஆனால் உண்மையிலேயே இந்த 12 விண்மீன்கள் என்பதை புனித பதுவை நகர தந்தோணியார் தன்னுடைய மறையுரையிலே அடிச்சு சொல்லியிருப்பார். அதற்கு லூயி மான்ஃபோர்ட் என்ற மரியல் தந்தை சொல்லுவார், மதர் மேரி இஸ் த மாஸ்டர் பீஸ் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன். கடவுளுடைய மிகச்சிறந்த உன்னத படைப்பு தேவதாயை தவிர இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இந்த கூட்டத்துக்குள்ள நான் தான் அழகி நினைச்சிருக்கிற எல்லாருக்கும் இந்த பதிலை சொல்லுகிறேன். உங்களை விட 1000 மடங்கு அழகாக இருப்பவள் தேவதாய் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி அவர் அழகானார்? கதிரவனிடமிருந்து அழகை பெறுகிறார். இப்ப உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க படிச்சவங்க, விண்மீன்கள் யாரிடமிருந்து ஒளியை பெறுகிறது? சூரியனிடமிருந்து பெறுகிறது, கதிரவனிடமிருந்து பெறுகிறது. இப்ப ஒவ்வொரு விண்மீனுக்கும் 3 பகுதிகள் இருக்கும். நான் சொல்லல, புனித அந்தோணியார் சொன்ன மறையுரை. 3 பகுதிகள் இருக்கும். ஒன்று உள்பகுதி, நடுப்பகுதி, வெளிப்பகுதி. நல்லா பாருங்க, நைட்டு வெளியில தெரியுது நமக்கு ஒன்று, ஆனால் அதற்குள்ளே இன்னொரு பகுதி, நடுப்பகுதி, 3 பகுதிகள். அப்போ ஒவ்வொன்றுக்கும் வெளிப்பகுதி, உள்பகுதி, நடுப்பகுதி. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு விண்மீனுக்கும் 3 பகுதிகள். நம்பர் 1, உள்பகுதிக்கு பெயர் ஹீட்னஸ். உள்பகுதிக்கு பெயர் ஹீட்னஸ். நடுப்பகுதிக்கு பெயர் ஒயிட்னஸ். வெளிப்பகுதிக்கு பெயர் பிரைட்னஸ். மாதாவை வெளியில பார்க்கும்போது பிரைட்டா இருப்பாங்க, ஆனால் அவருடைய நடுப்பகுதியில் யார் வாழ்ந்தார்? அவருடைய நடுப்பகுதியில் யார் வாழ்ந்தார்? இயேசு. ஒயிட்னஸ், தூய்மை. அவருடைய உள்பகுதிகளில் யார் இருந்தார்? விண்ணக தந்தை. நான் ஆண்டவருடைய அடிமை, அவர் சொற்படியே எனக்கு நடக்கட்டும். 3 பகுதி சொன்னது. 1 உள்பகுதி ஹீட்னஸ், நடுப்பகுதி ஒயிட்னஸ், வெளிப்பகுதி பிரைட்னஸ். நல்ல கவனிங்க, இந்த உள்பகுதியாக ஹீட்னஸில் யார் வாழ்ந்தார் என்றால் விண்ணக தந்தை வாழ்ந்தார். கைகளை தட்டி மாதாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஒயிட்னஸ் என்ற நடுப்பகுதியில வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. பிரைட்னஸ் என்ற வெளிப்பகுதியில வாழ்பவர் தூய ஆவியார். உங்களுக்குள்ள ஆவியார் வந்தா உங்களுக்கு அவ்வளவு பிரைட்டா இருப்பீங்க. உண்மையில சொல்றேன், உண்மையில சொல்றேன். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா புனிதர்கள் உருவம் எல்லாம் நல்லா அழகா இருக்கும். ஏன்னா அவர்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள். அப்ப விண்ணக தந்தை உள்பகுதி, இயேசு கிறிஸ்து நடுப்பகுதி, வெளிப்பகுதியில் தூய ஆவியார். இப்போ அந்த 3 பேரும் அன்னை மரியாவுக்கு கொடுத்த 4 விண்மீன்களை தெளிவாக சொல்ல போகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். முதலாவது உள்பகுதி, விண்ணக தந்தையின் விண்மீன்கள் 4. விண்ணக தந்தையின் விண்மீன்கள் 4. நம்பர் 1 வான தூதரா, தந்தை கடவுள் அனுப்பிய வான தூதரின் வாழ்த்துரை. கரெக்டா? விண்ணக தந்தை தான் அனுப்புறாரு. நம்பர் 1. இரண்டாவது விண்ணகத்தில் இடம்பெற போகின்ற தேவதாயின் தலைமுறை அட்டவணை. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி எந்த பெண்ணுக்கும் தலைமுறை அட்டவணையே கிடையாது, நம் தேவதாயை தவிர. அது யார் கொடுத்த கிஃப்ட்? விண்ணக தந்தை. மூன்றாவது விண்ணக தந்தை கொடுத்த விண்மீன் என்னவென்றால், நிச்சயமாக ஆண்டவரின் தாய் என்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்தார். நான்காவது விண்மீன், இந்த தேவதாய் எப்போதும் கடவுளுக்கே அடிமையானவர் என்பது 4வது விண்மீன். இப்ப இந்த 4ம் பார்த்தீங்கன்னா இயேசு கொடுக்கவில்லை, ஆண்டவர் விண்ணக தந்தை கொடுத்தது. கரெக்டா மக்களே? விண்ணக தந்தை கொடுத்தது. இப்ப 2வது உள்பகுதி ஒயிட்னஸ். இயேசு ஆண்டவர் கொடுத்த 4 விண்மீன்களை பாருங்க. நம்பர் 1 என்றும் கன்னியாக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? அது எதை பார்த்து சொல்லுவோம்? உடலை பார்த்து தான் சொல்லுவோம். கரெக்டா? அது உடலை பார்த்து. அது இயேசு கிறிஸ்துவால் கிடைக்கப்பெற்ற கொடை. 2வது அன்னையினுடைய தாய்மை. யார் கொடுத்தா? இயேசு தான் கொடுத்தார். 3வது அன்னையினுடைய நிழல் ஆடுதல், தூய ஆவியார் நிழலாடிய அந்த பரிசுத்த வயிறு. 4வது விண்மீன்
இயேசுவை சுமந்த அந்த தூய்மையான உள்ளம், அமல உற்பவம். இது இயேசுவால் கிடைத்த 4 விண்மீன்கள். கொஞ்சம் குழப்பமா இருக்கும். நீங்க மறுபடியும் இந்த யூடியூப்ல உட்கார்ந்து கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியும். 3ஆவதாக தூய ஆவியாரால் கிடைத்த விண்மீன்கள் மிக முக்கியமானது. 1 அவர் பெற்ற தாழ்ச்சி, 2 அவர் கொண்டிருந்த அன்பு, 3 அவர் வைத்திருந்த நம்பிக்கை, 4 அவருடைய உடன் இருத்தல். அவருடைய உடன் இருத்தல். அன்பு மக்களே, பாத்தீங்களா? பரலோக தாயினுடைய இந்த விண்மீன்கள் எங்கிருந்தோ வரவில்லை, யாரோ கொடுக்கவில்லை. ஒரு கடவுள் கொடுத்த பரிசு. தந்தை கொடுத்தார், மகன் கொடுத்தார், தூய ஆவியார் கொடுத்தார். நான் சொல்லவில்லை, தூய பதுவை நகரத்து அந்தோணியார். அன்பார்ந்தவர்களே, இந்த 12 விண்மீன்களை பெற்றதால் தான் அந்த தாயை விண்ணக அரசி என்று சொல்லுகிறார்கள். விண்ணக அரசினுடைய 4 முக்கியமான பணிகளை சொல்லி இந்த மறையுரையை முடித்து விடுகிறேன். ஏனெனில் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு சகோதரர் தன்னுடைய சொந்த மொபைலை எடுத்து அவர் வேடிக்கை பார்க்க தொடங்கிவிட்டார். இனிமேல் மறையுரை ஆற்றுவதனால் ஒரு பயனும் இல்லை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க மக்களே. நான் தியாலஜி கிளாஸ் எடுக்க போறேன். இறையியல் படிக்கின்ற பிரதர்ஸ்க்கு கிளாஸ் எடுக்க போறேன் 3 இடத்துக்கு. ஆந்திரா, 1 திருச்சி, 3 கோயம்புத்தூர். அதனால அந்த பிரதர்ஸ் பண்ற தில்லாலங்கடியில் எனக்கு நல்லா தெரியும். ஆந்திராவுக்கு போனால் ஒரு கிளாஸில் 250 பேர் இருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாம் பிரதர்ஸ். அடுத்த 2 வருஷத்துல சாமியார் ஆகுவான். அவங்களையே அதனால என் பார்வை எல்லார் மேலையும் விழும். நீங்க கவலையப்படாதீங்க. ஐ கேன் வாட்ச் எவ்ரிபடி. விண்ணக அரசினுடைய 4 முக்கியமான பணிகள். 1 மக்களோடு இருத்தல். தேவதாய் நம்மோடு இருக்கிறார். அதனால்தான் இயேசுவுக்கு என்ன பெயர் வச்சாங்க? இம்மானுவேல். பேர் வச்சது யாரு? தேவதாய். நம்மோடு இருக்கிறார். 2 இந்த விண்ணக அரசினுடைய முக்கியமான 2வது பணி இதோ மக்களுடைய துன்பங்களில பணியேற்பது, மக்களுடைய துன்பங்களில கூட இருப்பது. 3வது மக்களுடைய துன்பங்களை அரசனிடம் எடுத்துரைப்பது. 4வது அந்த அரசனுடைய குணத்தை மக்களுக்கு வெளிப்படுத்துவது. இது நடந்த ஒரு புதுமையை தான் இயேசு செய்த முதல் புதுமையாக யோவான் நற்செய்தியில வாசிக்கின்றோம். கரெக்டா? நீங்க யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. முதல் வசனமே சொல்லும். எப்படி சொல்லும்? இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். 1. 2வது பாருங்க, யார்கிட்ட போய் சொல்றாங்க அந்த வீட்டுக்காரங்க? ரசம் தீந்து போச்சு. யார்கிட்ட? மாதா கிட்ட. துன்பத்தில் பங்கேற்கிறார். மாதா என்ன செய்யறாங்க? உடனடியா யோசிக்கல. பிள்ளைகிட்ட போய் ஏப்பா ரசம் தீந்துருச்சுப்பா, தன் மகனிடம் அரசனிடம் சொல்லுகிறார். 4வது என்ன செய்கிறாரு? எப்பா நீங்க யார் நினைச்சுக்கிட்டீங்க என் பிள்ளைய? அவன் தச்சரின் மகன் பேசுறீங்க, அவன் ஏன் பிள்ளைன்னு பேசுறீங்க. இல்ல, அவன் ஏன் பிள்ளையும் இல்ல, தச்சருடைய பிள்ளையும் இல்ல, அவர் வானக தந்தையின் பிள்ளை. இப்ப பாருங்க என்ன செய்யறேன்ட்டு. எப்பா இந்த பாரு என்ன பண்றாங்கட்டு. அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள். முடிஞ்சு போச்சு. அரசன் சொல்லுவதை செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்வும் வளமும் நிச்சயமாக குறைவுபடாது என்பதே இந்த 12 விண்மீன்கள் நமக்கு சொல்லி தருகின்ற செய்தி. அன்பு மக்களே, விண்ணக தந்தையால் நிரப்பப்பட்டார். இயேசுவை சுமந்தவர் வான தூய ஆவியால் என்றும் ஒளிர்விக்கின்ற நமது பரலோக தாயை, நமது தாயை என்றும் கைக்குள்ளே வைத்துக் கொள்வோம். என் அன்பு மக்களே, என் அன்பு மக்களே, நீங்கள் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் தயவு செய்து இந்த திருவிழாவிற்கு பின்பு வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு நாளும் 10 தடவையாவது பரலோக தாயே வாழ்க என்று சொல்லுங்கள். இல்லாட்டி இந்த 10 நாள் மறையுரை இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட வேண்டிதான். அவ்வளவுதான். இந்த வாயில சாப்பிட்டு அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதான். இல்லை, தயவு செய்து இந்த மறையுரை கொடுக்க வந்ததற்கு இதுதான் காரணம். இந்த மக்கள் என் தேவதாயை புகழ்ந்தால் அந்த தேவதாய் உங்களை ஒரு குறைவு விடாமல் நிச்சயமாக பார்த்து கொள்வார். ஏனெனில் நம்மோடு இருக்கிறார், நம் துன்பங்களை பார்க்கிறார், அரசனிடம் சொல்லுவார். அரசன் நமக்காக தேவதாய் சொன்னால் செய்யாமல் இருக்கவே மாட்டார். இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த ஆராதனையில் பங்கேற்போம். தயவு செய்து இந்த ஆராதனை நேரத்திலாவது ஒரு 20 தடவை பரலோக தாயே வாழ்க என்று உள்ளத்தில் சொல்லிக்கொண்டே இருங்கள் மக்களே. நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வீடும் உங்கள் குடும்பமும்
தேவதாயினுடைய பிரசன்னத்தால் நிறையும் என்ற நம்பிக்கையோடு தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.